ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே வியா ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இன்னைக்கு சீனை பார்த்து அழாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு எமோஷ்னல் சீனு. ரெண்டு பேருக்குமே கான்சியஸ் வந்து முதல்ல நம்ம விஜய் தான் வந்து கான்சியஸ் வந்து பேசுகிறாரு. காவேரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பழசு எல்லாத்தையுமே அவங்க நினச்சி பார்க்குறாங்க. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணோம், பிடிக்காம கல்யாணம் பண்ணி அப்படி விரும்பி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையுமே ஃபுல் எபிசோட்லேயே அவங்க வந்து நினச்சி தான் பார்க்குறாங்க. அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னை விட்டுறாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. விஜயும் அதுக்கு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன தான் தைரியம் சொல்லிக்கிட்டாலும் எங்களுக்கு யார் சொல்லுவா? ஃபேன்ஸாக இருக்க எங்களுக்கு வந்து தைரியம் யார் சொல்லுவா? எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எபிசோடை பார்த்துட்டு. ஆனால் கான்சியஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபடியும் கான்சியஸ் போனது ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து சரி இதோட வந்து போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி ஆகிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதோட காவேரி வந்து முழிச்சவங்க வந்து அப்படியே கண்ணை மூடிட்டாங்க, மயங்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கையை பிடிச்சிருக்க அந்த தருணம் அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்குமே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பேரும் நிச்சயமாக பொழைச்சி திரும்ப வருவாங்க. நம்ம பேபியும் சேஃபாக, கேஷு பேபியும் சேஃபாக தான் இருக்கும். யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வெரி ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ பரப்புகிற நிறைய பேருக்கு நம்ம வந்து டிவியில் பார்த்து மகாநதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம விகாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். என்ன ஆனாலுமே நம்ம விகாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னென்னா ஃபேமிலிக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வர்றாங்க. கங்காவும் வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது பச்சை குழந்தைய வச்சுருக்கவங்க வந்து இப்போ குழந்தைய தானே பார்க்கலாம், எங்கேயும் போக முடியாதுன்னு அப்படின்னு ஒரு கொண்டு வந்துட்டு அவங்கள அப்படி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யமுனா வந்து அழுகுறாங்க. தங்கச்சிக்கு வந்து ஏதாவது ஒன்று அக்காவுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தங்கச்சிக்கு வந்து கஷ்டமாக தானே இருக்கும். அதுவும் மாமா அக்காவுக்கு ஏதாவது ஒன்றுனா கஷ்டமாக இருக்கும். அதனால் அழுகுறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எபிசோடு. நிச்சயமாக அடுத்த எபிசோடில் விகா மூமெண்ட் ஏதாவது ஒன்று காட்டுவாங்க. கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. விகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. ஜஸ்ட் ஒரு கற்பனை தான் தெரியும். இருந்தாலும் அவங்கள நம்மளால் விட்டு கொடுக்க முடியலை. எனக்கும் புரியுது உங்கள் கஷ்டம். எனக்கே அதிகமாக எடிட் பண்ண தோணலை ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து அதிகமாக எடிட் பண்ணி போடலை. பார்த்திங்களா, எனக்கு வந்து அப்படியே ஒரு அந்த ஆப்புக்குள்ளே போய் எடிட் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணால் எனக்கு அப்படியே ஏதோ ஒன்று ஆகிடுது. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேற்றிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி எபிசோடு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. திரும்படியும் அவங்க வந்து மயங்கிட்டாங்க. இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. யாரும் பேனிக் ஆகாதீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இப்போது விகாவோட ஓல்டு மெமரிஸை பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருங்க. அதான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் பண்ணுறேன். விகாவோட ஃபேன்ஸோட மன உளைச்சலை யாராலையும் சரி பண்ண முடியாது. அதுவும் அட்மின்ஸ் என்னை மாரி நிறைய அட்மின்ஸ் இருக்காங்க. விஜய் காவேரியோட எடிட்டை போடுறாங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் அப்படியே சோகமாக போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். அவங்களும் பாவம்தான். ஏன்னா உங்களை விட நாங்கள் தான் வந்து அவங்கள ரசித்து எடிட் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த வலி அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு மனதை கல்லாக்கி கொண்டு உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கோம்.